ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு வினன்ஷன் யூபிஎஸ்சி. இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது நான் முதல்வன் யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ் ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் ஜூலை 26 எக்ஸாம் நடக்க போகுது. இந்த எக்ஸாமுக்கான சிலபஸ் கொடுத்தாச்சு. எக்ஸாம்ஸ்க்கு இன்னும் 1 மந்த் தான் இருக்குது. இந்த 1 மந்த் இந்த எக்ஸாமுக்கு இந்த சிலபஸ்க்கான ப்ரிப்ரேஷன் ஸ்ட்ராட்டஜி எந்த மாதிரி பண்ணலாம், எந்த புக்ஸ் படிக்கலாம், இதுக்கு முன்னாடி அட்டெம்ப்ட் கொடுத்தவங்க எந்த மாதிரி கொண்டு போகணும், ஃப்ரெஷர்ஸ் எந்த மாதிரி பண்ணணும், எல்லாமே டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். எந்த புக் லிஸ்ட் வரைக்கும் பார்த்தா போதும் அதையும் கிளியராக நம்ம பார்த்துருவோம். ஓகே, இப்போ சிலபஸ் பாருங்கள். இது யூபிஎஸ்சியோட சேம் சிலபஸ். ப்ரிலிம்ஸ்க்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கோ அதே சிலபஸ் கொடுத்துருக்காங்க. 1 இயர் படிக்கிறதுக்கும் இதே சிலபஸ், 1 மந்த் படிக்கிறதுக்கும் இதே சிலபஸ். அப்போ என்ன பண்ணலாம் டீட்டெயிலாக நம்ம பார்ப்போம். ஓகே, அண்ட் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிடுச்சு. அப்ளை பண்ணாதவங்க ஹவு டு அப்ளை நான் வீடியோ போட்டிருக்கேன். 2026 அட்டெம்ப்ட் கொடுக்க போகிறவங்க எல்லாருமே இதை அப்ளை பண்ணி ட்ரை கொடுங்க. இதை அவாய்ட் பண்ண வேண்டாம். இது எக்ஸாம்ஸ்க்கான ஒரு ட்ரையாக வந்திருக்கும், ஒரு முன்னோட்டமாக இருக்கும். ஓகே, சரிங்க, பார்த்துடலாம். இப்போ சிலபஸ் கொடுத்துருக்காங்க. ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, பாலிட்டி, சிசாட், சயின்ஸ் எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கு. இவ்வளோ சிலபஸ் நான் 1 மந்தில் படிக்கணும். எக்ஸாம் கிராக் பண்ணணும். என்ன பண்ணலாம் அதெல்லாம் நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நான் சொல்லிடுறேன். இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் 1 மந்த் எவ்வளோ எஃபோர்ட் போட முடியுமோ அந்த எஃபோர்ட் போடுங்க. அதிகபட்சமான ஹார்ட் ஒர்க்கை நீங்கள் கொடுக்கலாம். ஒரு நாளைக்கு நீங்கள் அதிகமாக படிக்கலாம், ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். பட் நான் சொல்கிறது ரொம்ப சீரியஸ் மோடு கொண்டு போக வேணாம், ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக அதை படிக்க வேண்டாம். ஓகே, இந்த 1 மந்த் உங்களால் என்ன பண்ண முடியும், உங்களுக்கு எந்த அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்குது, உங்கள் ஹெல்த் பேஸ் பண்ணி, உங்கள் டைம் பேஸ் பண்ணி எவ்வளோ படிக்க முடியுமோ அந்த அளவுக்கு எஃபோர்ட் இதில் கொடுங்க. ஆனால் இந்த ஒரு விஷயத்தை ஒரு லைஃப் கோலாக, ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக கொண்டு போக வேண்டாம். ஓகே, இந்த 1 மந்த்துக்கு என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணாலே போதுமானதாக வந்திருக்கும். ஆனால் இங்கே யோசிக்கிறது, அந்த 1 மந்த் நான் போடுற எஃபோர்ட் இன்கேஸ் ஃபெயில் ஆகிட்டால் என்ன பண்ணலாம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த எக்ஸாமை நீங்கள் கிளியர் பண்ணாலும் பெனிஃபிட் தான், கிளியர் பண்ணலாலும் பெனிஃபிட் தான். நம்ம ஃபோக்கஸ் 2026க்கு என்ன பண்ண போகிறோமோ அதுக்கான ஒரு முன்னோட்டம் தான் இந்த எக்ஸாம். நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணி கிளியர் ஆகிடுச்சுன்னா ஓகே, வெல் அண்ட் குட், நம்ம உள்ளே போயிடலாம். இன்கேஸ் நான் யாரும் டிமோட்டிவேட் பண்ணல, கிளியர் ஆகலை அப்படின்னாலும் இந்த 1 மந்த் நீங்கள் போட்ட எஃபோர்ட், அந்த டைம், அந்த இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே 2026க்கான எஃபோர்ட்டு தான். அது எதுவுமே உங்களுக்கு வேஸ்ட் ஆக போகிறது கிடையாது. ஸோ ரிசல்ட்டை பற்றி கவலைப்படாதீங்க. 1 மந்த் என்ன படிக்கணுமோ ஸ்ட்ராங்காக படித்தாலே போதும். வந்தாலும் லாபம், வரலனாலும் லாபம். ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இதை படிக்க வேண்டாம். ஏன்னா ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் 1 மந்த் எவ்வளோ முடியுமோ அவ்வளோதான் படிக்க முடியும். நிச்சயமாக இதை ஃபுல் சிலபஸ்லாம் கவர் பண்ண முடியுமா? கவர் பண்ண முடியாது. அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி படித்தா போதும். ஓகே, சரி, பார்த்துடலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி எக்ஸாம்ஸ்க்கான பேட்டர்ன் தெரிஞ்சுக்கோங்க. மொத்தம் 100 கொஸ்டின்ஸு, 90 ஜிஎஸ் கேட்குறாங்க, 10 தான் சிசெட் கேட்குறாங்க. ஸோ எக்ஸாம் ஃபஸ்ட் இயர் வரும்போது 150 கேள்வி கேட்டிருந்தாங்க. நெகட்டிவ் மார்க்லாம் கிடையாது. பட் இந்த வருஷம் நெகட்டிவ் மார்க் இங்கே உண்டு. ஓகே, ஸோ 2 ஹவர்ஸ் எக்ஸாம் வைக்கிறாங்க. மொத்தம் 200 மார்க்கு, 2 மணி நேரம். அண்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே இங்கிலீஷில் மட்டும்தான் இருக்கும், தமிழில் கிடையாது. ஏன் தமிழில் கிடையாது அப்படின்னா யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸில் ஹிந்திலையும் இங்கிலீஷில் மட்டும் தான் பேப்பர் வைப்பாங்க. அப்போ இங்கிலீஷ் ப்ராக்டிஸ் ரொம்ப ரொம்ப அவசியம். பேப்பர் இங்கிலீஷில் மட்டும் தான் வரும். ஓகே, முக்கியமான ஒரு பாயிண்ட், நெகட்டிவ் மார்க் உண்டு. நெகட்டிவ் மார்க் மீன்ஸ் ஒரு கொஸ்டினை நீங்கள் அட்டன் பண்ணி தப்பானா மட்டும்தான். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்பர் 1 நம்பர் 2 இருக்குது. நீங்கள் அட்டன் பண்ணுறீங்க, ரெண்டுமே சரியாக போட்டுட்டா இதுக்கு 2 மார்க்கு, இதுக்கு 2 மார்க்கு, 4 மார்க் வாங்கிடலாம். இன்கேஸ் நம்பர் 1 அட்டன் பண்ணுறீங்க, நம்பர் 2 அட்டன் பண்ணி தப்பாகிடுச்சு, அப்போ என்ன ஆகிடும் உங்களுக்கு? இதுக்கு 2 மார்க் கொடுப்பாங்க. அட்டன் பண்ணி தப்பாகிடுச்சு, ஸோ -0.66 மார்க் போகும். ஃபைனல் மார்க் உங்களுக்கு 1.34 மட்டும் தான் கொடுப்பாங்க. ஓகே, இதுவே நீங்கள் என்ன பண்ணுறீங்க, 2 கொஸ்டின் அட்டன் பண்ணுறீங்க, இதில் நம்பர் 2 அட்டன் பண்ணவே இல்லை, பிளாங்காக விட்டுட்டீங்க. எனக்கு 1 தெரியும், அட்டன் பண்ணிட்டேன். நம்பர் 2 பிளாங்காக விட்டுட்டேன்னா பிளாங்காக விட்டுடலாம், 2 மார்க்கு முழுமையாக கிடச்சிரும். பாருங்கள், நம்பர் 2 நீங்கள் அட்டன் பண்ணி தப்பாயிடுச்சுன்னா மார்க் கம்மியாகுது. அட்டன் பண்ணாமல் விட்டுட்டா 2 மார்க் முழுசாக கிடைக்கும். ஏன்னா அந்த கொஸ்டின்ஸ் நீங்கள் ப்ராப்பராக செலக்ட் பண்ணணும். யூபிஎஸ்சி என்ன எதிர்பார்க்குறாங்களோ அந்த பேட்டர்னில் இதை கொண்டு வந்துட்டாங்க. ஓகே, இதான் எக்ஸாம் பேட்டர்ன், அதை மட்டும் பார்த்துக்கோங்க. இப்போது சிலபஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. யூபிஎஸ்சிக்கான ப்ரிலிம் சிலபஸ் என்னவோ அதான் கொடுத்துருக்காங்க. இதுக்கு எப்படி படிக்கலாம் கிளியராக நம்ம பார்த்துருவோம். ஸோ நான் முதல்வன் புக் லிஸ்ட்டு 2026 எல்லாம் கொண்டு வந்திருக்கேன். ரைட்டுங்க, இந்த புக் லிஸ்ட்டு இதை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த ப்ரிப்ரேஷன் 2 பிரிச்சுக்கலாம். அதாவது இதுக்கு முன்னாடி அட்டெம்ப்ட் நான் கொடுத்துருக்கேன், 2-3 அட்டெம்ப்ட் கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்காகவும் இதான் நான் ஃபஸ்ட் டைம் படிக்க போகிறேன். நான் என்ன பண்ணலாம், இதை பிரித்து நம்ம பார்ப்போம். இல்லை ஃபர்ஸ்ட் திங், நான் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் கொடுக்க போகிறேன். இதான் ஃபஸ்ட் டைம் யூபிஎஸ்சிக்காகவும் ஃபஸ்ட் டைம் படிக்கிறேன். இந்த என்ட்ரன்ஸும் ஃபஸ்ட் டைம் நான் உள்ளே போகிறேன் படிக்கிறேன் அப்படின்னா ரியாலிட்டி ப்ராக்டிக்கல் உங்களுக்கு இந்த பேப்பர் கஷ்டமாக இருக்க மாதிரி தான் இருக்கும். அந்த அளவுக்கு ஈஸியாக இங்கே ஃபீல் ஆகாது. இதை டிமோட்டிவேட் பண்ணுறதுக்காகலாம் இல்லை, அதான் ரியாலிட்டி. இங்கே நான் சொல்கிறது அதை நினச்சி நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க. இந்த 1 மந்த் நம்ம ஹார்ட் ஒர்க் போடுறோம். இந்த அட்டெம்ப்ட் கொடுக்குறதே ஒரு போல்ட் அட்டெம்ப்ட், என்ட்ரன்ஸ்க்கு கொடுக்குறோம். ஃபஸ்ட் டைம் ப்ரிப்பேர் பண்ணி உள்ளே வரும்போது யூபிஎஸ்சி பேட்டர்ன் புதுசாக இருக்கும்.
நெகட்டிவ் மார்க் புதுசாக இருக்கும், ஓஎம்ஆர் ஷீட்டில் செலக்ட் பண்ணி போனோம் அது புதுசாக இருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம அட்டம் கொடுக்குறதே ஒரு போல்ட் அட்டம்ப்ட். ஸோ வந்தாலும் பெனிஃபிட் தான், வரலாலும் பெனிஃபிட் தான். ரைட், நான் சொன்னது தான், இந்த எக்ஸாம் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக எடுத்துக்க வேண்டாம். 1 மந்த் என்ன ப்ரிப்பேர் பண்ண முடியுமோ அதை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நம்ம விஷயம் ரிசல்ட்டு பார்க்காதீங்க. நம்ம டார்கெட் 2026 யூபிஎஸ்சிக்கு என்ன வேணுமோ அது மட்டும்தான். ஓகே, கஷ்டமாக இருந்தாலும் ட்ரை பண்ணுங்கள், ரிசல்ட் அப்புறம் நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, சரி, கஷ்டமாக இருந்தாலும் எப்படி படிக்கலாம் எல்லாமே நான் சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு அட்டெம்ப்ட் கொடுத்தவங்க என்னங்க நம்ம பண்ணலாம்? ரொம்ப சிம்பிள். நீங்கள் 2025 அட்டெம்ப்ட் கொடுத்துருக்கீங்க, ப்ரிலிம்ஸ்க்காக சீரியஸாக நீங்கள் படித்து அட்டெம்ப்ட் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, கரண்ட் அஃபேர்ஸ், பாலிட்டி எல்லாமே நீங்கள் படிச்சிருப்பீங்க. உங்கள் நோட்ஸை மட்டுமே ப்ராப்பராக கன்சால்டேட் பண்ணி ஒரு லாஸ்ட் டைம் ரிவிஷன் பண்ணுற மாதிரி அதை மட்டுமே ரிவிஷன் பண்ணுங்கள். நிச்சயமாக உங்களுக்கு போதுமானதாக வந்திருக்கும். இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமை ப்ராப்பராக கிராக் பண்ணலாம். ஓகே, ஏன் அப்படின்னா இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நான் முதல்வன் லாஸ்ட் இயர் யூபிஎஸ்சி எப்படி கேட்குறாங்களோ அந்த பேட்டர்னெல்லாம் கொண்டு போகிறாங்க. இப்போது 2025 கேட்டிருந்தாங்க, 2024 நான் முதல்வன் பேப்பர் கேட்டிருந்தாங்க. இந்த பேப்பர் அதுக்கு முன்னாடி வருஷம் யூபிஎஸ்சி எப்படி ஒரு வெயிட்டேஜ் வச்சுருக்காங்க, பாலிட்டியில் எவ்வளோ கேட்டிருக்காங்க, ஹிஸ்ட்ரி எவ்வளோ கேட்டிருக்காங்க, அதை பேஸ் பண்ணி அந்த வெயிட்டேஜில் இந்த பேப்பரை செட் பண்ணுறாங்க. அப்போ 2025 யூபிஎஸ்சி எந்த அளவுக்கு கேட்டிருக்காங்க அதை பேஸ் பண்ணி தான் இந்த வருஷம் பேப்பர் வரலாம். அந்த மாதிரி தான் கொண்டு போகிறாங்க. ஏன்னா இங்கே ஃபஸ்ட் இயர் பார்க்கும்போது 150 கேள்விகள் கேட்டிருந்தாங்க நான் முதல்வன் பேப்பரில். பட் அதுக்கப்புறம் 100 கேள்வியை மாற்றிட்டாங்க. யூபிஎஸ்சி 100 கேள்வி இருக்கா, இங்கே 100 கேள்வி மாற்றியாச்சு. யூபிஎஸ்சி நெகட்டிவ் மார்க் இருக்கா, இங்கே நெகட்டிவ் மார்க் கொண்டு வந்துட்டாங்க. அப்போ இதுக்கு முன்னாடி அட்டெம்ப்ட் கொடுத்தவங்க ஃபர்ஸ்ட் திங் அந்த 1 இயர் நீங்கள் படித்த ப்ரிப்பரேஷனை ஒரு ப்ராப்பராக கன்சால்டேட் பண்ணி அந்த 1 மந்த்துக்கு ரிவிஷன் பண்ணாலே போதுமானதாக வந்திருக்கும். நீங்கள் அந்த அளவுக்கு ஸ்ட்ரெஸ் ஆக வேண்டாம். ஓகே, ரைட்டுங்க. சரி, இப்போது காமன் ப்ரிப்பரேஷன் நம்ம பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் திங் என்ன பண்ண வேண்டியது, இந்த இடத்துல பேசிக்ஸ் லேர்ன் பண்ணால் போதும். ஓகேவா? இங்கே ஜிஎஸ்சில் உங்களுக்கு மொத்தம் ஒரு 90 கொஸ்டின்ஸ் இருக்குது, சிசெட்டில் 10 வந்திருக்கு இல்லையா? இந்த 10 கேள்வி இருக்குல்ல, இந்த 10 கேள்விக்கு தனியாக புக்ஸ்லாம் நீங்கள் படிக்கவே வேண்டாம். பிஒய்க்யூ மட்டுமே பாருங்கள். யூபிஎஸ்சியோட பிஒய்க்யூவே பின்னாக போதும். அதாவது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்கும்போது அந்த கொஸ்டின் அந்த கீ அதை மட்டும் பார்க்குறது இல்லை, அந்த மெத்தடில் சால்வ் பண்ணி பாருங்கள். ஒரு டைஸ் இருக்குது, ஒரு சிலாஜிசம் இருக்குது, ஒரு டைம் ஒர்க் இருக்குது அப்படின்னா அதை பேஸ் பண்ணி சால்வ் பண்ணி பார்த்துக்கோங்க. யூபிஎஸ்சி கேட்டிருக்க கேள்வியை வேறு எப்படி சால்வ் பண்ணலாம், எந்த மாதிரி கேட்கலாம், அதை மட்டும் பார்த்தா போதும். இந்த 10 கேள்வியில் மினிமம் ஒரு 3-4 கேள்வி சரியாக இருந்தால் கூட போதுங்க. ஏன்னா இங்கே நெகட்டிவ் மார்க் இருக்குது, செலக்டிவாக தான் நீங்கள் போட போகிறீங்க. ஒரு 100 கேள்வியில் ஒரு 60 கேள்வி நீங்கள் போட்டால் போதுமானதாக வந்திருக்கும். அந்த மாதிரி தான் கேட்பாங்க. அப்போ அந்த 10 கேள்வியில் 4 சரியாக வந்தால் போதும், அதுக்கு பிஒய்க்யூ மட்டுமே போதுமானதாக வந்திருக்கும். ரைட், ஃபர்ஸ்ட் திங் நீங்கள் பேசிக்ஸை லேர்ன் பண்ணுங்கள். ஏன்னா 1 மந்தில் அவ்வளோதாங்க படிக்க முடியும். ரொம்பலாம் கோரில் படிக்க முடியாது, 1 மந்த்தாக படிக்க முடியும். நெக்ஸ்ட்டு சோர்ஸை லிமிட் பண்ணிக்கோங்க, நிறைய படிக்க வேண்டாம். அதிகபட்சமாக யூடியூப்பில் பார்க்குற வீடியோஸு இந்த பிஒய்க்கில் மட்டுமே கரெக்டாக சால்வ் பண்ணுங்கள், போதுமானதாக வந்திருக்கும். ஏன்னா 1 மந்த் எவ்வளோ படிக்க முடியும்? என் ப்ரிலிம் சிலபஸ் தான் கொடுத்துருக்காங்க. அந்த ப்ரிலிம் சிலபஸை நீங்கள் ஃபுல்லாக படிக்கிறதுக்கு 1 இயர் ஆகுது. அந்த 1 இயர் படிக்க வேண்டியதை 1 மந்தில் முடிக்கணும்னா செலக்டிவாக படித்தா போதும். ஓகே, ரைட். இப்போது டாபிக்ஸ் நம்ம பார்த்துடலாம். ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, பாலிட்டி எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்கல்ல. கரண்ட் அஃபேர்ஸ் அதிகமாக படிக்க முடியுமான்னு கேட்டால் ஒரு 6 மாதம் கரண்ட் அஃபேர்ஸ் நீங்கள் ரிவைஸ் பண்ணுற மாதிரி தான் வந்திருக்கும். ஆனால் ரொம்பலாம் படிக்க முடியாது. ஏன்னா அந்த 6 மாதம் கரண்ட் அஃபேர்ஸை படிக்கிறதுக்கு நீங்கள் 1 வருஷம் ஃபுல்லாக ரிவைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் ஸ்டாட்டிக் பட்டு ஸ்ட்ராங் பண்ணிக்கோங்க. பாலிட்டி, ஜியாகிரஃபி, ஹிஸ்ட்ரி. ஸோ ஸ்டாட்டிக் பட்டு ஸ்ட்ராங் பண்ணால் ஓரளவு கிளியர் பண்ணிடலாம். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் அது பின்னாடி நம்ம அதிகமாக போக வேண்டாம். அது பெரிய விஷயம், அது நிறைய படிக்கணும். ஸோ அவ்வளோ விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணுறதை விட ஸ்டாட்டிக்கில் ஸ்ட்ராங்காக இருந்தால் போதுமானதாக வந்திருக்கும். ஓகே, ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் திங் இந்தியன் பாலிட்டி. இதில் எல்லா சிலபஸுக்குமே ஃபர்ஸ்ட் நீங்கள் பண்ண வேண்டியது மினிமம் லாஸ்ட் 5 இயர்ஸோட யூபிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எடுங்க. ஓகே ப்ரோ, பிஒய்க்கு ஒர்க் ஆகுமான்னு கேட்டால் ஒர்க் ஆகும். அதை பேஸ் பண்ணி தான் கொஸ்டின் அங்கே செட் பண்ணுறாங்க. அந்த மாதிரி கொண்டு போங்க. அதாவது யூபிஎஸ்சி லாஸ்ட் ஒரு 2 to 3 இயர்ஸில் எந்த மாதிரி கேட்டிருக்காங்க, எவ்வளோ வெயிட்டேஜ், பாலிட்டி எப்படி கேட்குறாங்க, அந்த ஒரு டாப்பிக்கை அதை மட்டும் நீங்கள் பார்த்தா போதும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் திங் நீங்கள் படிக்க வேண்டியது என்சிஆர்டியில் 11th கான்ஸ்டியூஷன் அட் ஒர்க். இந்த புக்கு ஃபுல்லாக நீங்கள் படிக்கணும். ஏன்னா இந்த புக்கெலாம் நீங்கள் என்சிஆர்டி படிக்கிறது வெறும் என்ட்ரன்ஸ்க்காக மட்டும் இல்லை. இந்த புக்கு தான் நீங்கள் யூபிஎஸ்சிக்கு மெயினாகவும் படிக்க போகிறீங்க. ப்ரிலிம்ஸ்க்கும் வேணும், மெயின்ஸுக்கும் வேணும். அப்போ இந்த புக்கை நிச்சயமாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா வீடியோஸ் நம்ம போஸ்ட் பண்ணிருக்கோம், அதை பார்த்துக்கோங்க. இப்போது அடுத்தது லட்சுமிகாந்த் புக்கு. இந்த புக்கெலாம் ஃபுல்லாக படிக்க முடியுமான்னு கேட்டால் 1 மந்தில் சாத்தியமே இல்லை. ஏன்னா அது அவ்வளோ பெரிய புக்கு, நிறைய படிக்கணும். இதை மட்டுமே நீங்கள் படித்த மாதிரி வந்திருக்கணும். அப்போ என்ன பண்ணலாம், லாஸ்ட்டு 5 இயரில் பாலிட்டியில் ஃபார் எக்ஸாம்பிள் 2021 நீங்கள் படிக்கிறீங்க, 20, 21, 22, 23, 24, 25. ஓகே, ஒரு 6 வருஷம் நீங்கள் படிக்கிறீங்க. சரியா? இப்போ இந்த 6 வருஷம் பேப்பரில் ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், மினிமம் ஒரு பாலிட்டி ஒரு 15 கேள்வி கேட்டிருக்காங்க இப்போ எல்லா வருஷமும். சரியா? அப்போ இந்த 15 கேள்விகளில்
ஓகே, ஒரு ரவுண்டாக ஒரு 100 கேள்வி வச்சுக்கலாமே. ஒரு 6 வருஷத்தில் பாலிட்டி 100 கேட்டிருக்காங்கப்பா. இந்த 100 கேள்வியில் பாலிட்டியில் எந்தெந்த ஏரியா வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க, அந்த ஏரியா மட்டும் லட்சுமிகாந்த் புக்கில் கவர் பண்ணிக்கோங்க, போதுமானதாக வந்திருக்கும். ஏன்னா ஃபுல் புக்கெலாம் படிக்க முடியாது. இப்போ கவர்னர் கேட்டிருக்காங்களா, அந்த கவர்னரில் அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்காங்களா, எந்த மாதிரி கொண்டு போயிருக்காங்க, வித் பிஒய்க்யூ ரெஃபர் பண்ணி கொண்டு போனால் தான் பெட்டராக வந்திருக்கும். ஏன்னா இந்த 1 மந்த் என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஃபார் தட் மோர் தென் எனஃப் போதுமானதாக வந்திருக்கும். நெக்ஸ்ட்டு சொல்கிறேன், இந்த எக்ஸாமுக்காக ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆக வேண்டாம். கிளியர் பண்ணாலும் ஓகே, கிளியர் பண்ணலனாலும் ஓகே, அந்த மைண்ட் செட்டில் படிங்க. அப்போ தான் எக்ஸாம்ஸ்க்கு பெஸ்ட்டாக இருக்கும். படிக்கணும் கிளியர் பண்ணணும் படித்தா அது கால வரை விட்டுரும். ஓகே, அடுத்தது நம்ம சேனலில் போட்டிருக்க வீடியோஸை டைம் இருந்தால் பார்த்துக்கோங்க. பாலிட்டி லட்சுமிகாந்த் புக் ஆல்மோஸ்ட் நிறைய நம்ம வந்து கவர் பண்ணியிருப்போம். வெறும் ஃபேக்ட்ஸ் மட்டும் தான் வந்து இருக்கும், அதை மட்டும் கவர் பண்ணால் போதும். இது பாலிட்டிக்கு. ஓகே, அடுத்தது ஜியாகிரஃபி. இப்போ ஜியாகிரஃபி பாருங்கள், இந்த 2 புக்கு ஆப்ஷனல். இதை வந்து நீங்கள் டைம் இருந்தால் வந்து படிச்சிக்கலாம். ஓகே, ஜஸ்ட் வந்து கொடுத்துருக்கேன். ஆனால் நீங்கள் கவர் பண்ண வேண்டியது இந்த 2 புக்கு ஃபுல்லாக வந்து படிக்கணும். இதை வந்து இந்த புக்கை வந்து ஃபுல்லாக கவர் பண்ணிட முடியுமான்னு கேட்டால் நிச்சயமாக கவர் பண்ண முடியாது. ஏன்னா அவ்வளோ கோர் டாபிக்ஸ் இருக்குது. இங்கேயும் நான் சொல்கிறது தான் வித் சேம் பிஒய்க்யூ. லாஸ்ட்டு நான் முதல் பேப்பர்லையுமே மேப்பிங் அதிகமாக வந்து கேட்டிருந்தாங்க. மேப் ஏரியாஸில் யூபிஎஸ்சி எங்கெல்லாம் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி அவங்களும் கேட்டிருந்தாங்க. இப்போ இந்த லாஸ்ட் இயர்ஸில் யூபிஎஸ்சியில் ஒரு 5 இயர்ஸ் எப்படி வந்து கேட்டிருக்காங்க, அந்த லாஸ்ட் 6 மந்தில் எது வந்து ஃபேமஸாக வந்து போயிருக்கு. இப்போது இஸ்ரேல், ஈரான், இந்த மாதிரி வெஸ்ட் ஏஷியா, சென்ட்ரல் ஏஷியாவில் அதிகமான ப்ராப்ளம் வந்து போயிருக்கும். அங்கேருந்து அதிகமான கேள்விகள் கேட்டிருந்தாங்க. இப்போ ட்ரெண்ட் அதிகம் போய்கிட்டு இருக்குல்ல. இப்போ இந்தியா பாகிஸ்தான் இஷ்யூ போச்சு, இந்தியா அண்ட் சைனா இஷ்யூ போய்கிட்டு இருக்கு. அப்புறம் ஈரான், இஸ்ரேல், யூஎஸ்ஏ உள்ளே வந்து பின்னாக வராங்க. இந்த மாதிரி வெஸ்ட் ஏஷியா, சென்ட்ரல் ஏஷியாவில் மேப் சம்மந்தப்பட்டு எந்த ஒரு பிளேஸ், எந்த ஒரு ஏரியா ட்ரெண்டிங்கில் போயிருக்கு, அதை பேஸ் பண்ணி ஜஸ்ட் வந்து பார்த்துக்கோங்க. பிளேசஸ் நியூஸ் அப்படின்னு போட்டால் ஒரு கம்பைலேஷன் எல்லாருமே வந்து கொடுத்துருப்பாங்க. ஒரு விஷன்ஸோ இன்சைட்ஸோ எல்லாருமே கொடுத்துருப்பாங்க. அதை மட்டும் ஓரளவுக்கு வந்து பார்த்துருப்பாங்க, போதுமானதாக வந்திருக்கும். அண்ட் இந்தியாவில் இருக்கிற ரிவர்ஸ், ஓகே, இந்தியாவோட ஃபிசிக்கல் ஜியாகிரஃபியில் எல்லா ரிவர்ஸுமே, ஓகே, ஹிமாலயன் ரிவர், பெனின்சுலா ரிவர் என்ன முக்கியமாக இருக்குது, கங்கா, பிரம்மபுத்திரா, யமுனா, கோதாவரி, கிருஷ்ணா, யமுனா, அந்த மாதிரி ஒரு இம்பார்ட்டன்ட் ரிவர்ஸை மட்டும் பார்த்துக்குவோங்க. அந்த ரிவரில் ஒரு டேம் இஷ்யூ வந்து போயிருக்கு. இப்போ காவேரி தமிழ்நாடு போயிருக்குன்னா அந்த மாதிரி மட்டும் ஓரளவுக்கு வந்து பார்த்தா போதும். ஒரு 2-3 சாப்டருங்க. இப்போ இந்த புக்கை பொறுத்த வரைக்கும் ஃபிசிக்கல் ஜியாகிரஃபியில் இந்தியன் ஃபிசிக்கல் என்விரான்மெண்ட்டில் ரிவர் சாப்டரு, அப்புறம் ஃபாரஸ்ட் சாப்டரு, இது வரைக்கும் பார்த்தா கூட வந்து இப்போ போதும். நீங்கள் ஃபுல்லாக வந்து கவர் பண்ண மாதிரி வந்து ஆகிடும். ப்ளஸ் கரண்ட் அஃபேர்ஸில் டேட்டா என்ன வந்திருக்கும் அதை மட்டும் பார்த்துக்குவோங்க. ஓகேவா? இப்போ இந்த புக்கெலாம் நீங்கள் படிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு புக்கு. இதில் பிஒய்க்கு எப்படி வந்து கேட்டிருக்காங்க, ஓஷன் பேஸ் பண்ணியோ, கரண்ட்ஸ் பேஸ் பண்ணியோ, டெம்பரேச்சர் பேஸ் பண்ணியோ, அதை பேஸ் பண்ணி மட்டும் ரெஃபர் பண்ணுங்கள், போதும். அதுக்கே டைமுக்கு அதிகமாக வந்து இப்போ நான் கிடைக்கும். ஓகே, அடுத்தது ஹிஸ்ட்ரி. இந்த 3 புக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த 3 புக்கில் 8th புக்கு ஸ்ட்ராங்காக படிச்சுக்கோங்க, மாடர்ன் ஹிஸ்ட்ரி. ஸோ என்னோட இதில் பார்க்க அப்படின்னா மாடர்ன் ஹிஸ்ட்ரி அதிகமாக கேள்வி வந்து இப்போ நான் கேட்கலாம். 8th புக்கில் 2 புக்கு கிட்டே வந்து வரும் நினைக்கிறேன். அதை ஃபுல்லாக வந்து படிச்சுக்கோங்க. ரொம்ப சிம்பிளாக இருக்க மாதிரி தான் இருக்குங்க. நீங்கள் 1 மந்த் படிக்கும் போது நோட்ஸ் மேக் பண்ணாலும் ஜஸ்ட் ரீட் மட்டுமாதிரி பண்ணுங்கள், டேட்டா கையில் வந்து நிற்கும். ரொம்ப டிப்பிக்கலாக இருக்காது. இப்போ 12th புக் எடுத்து பார்த்தா நிறைய கண்டென்ட் கொடுத்து வச்சுருப்பாங்க, அது படிக்க முடியாது. பட் இந்த புக் எடுத்தால் ஒரு 1 வீக்குள்ளே என்ன பண்ணால் 8th புக்கு ஃபுல்லாக நீங்கள் முடிக்க முடியும். எடுத்து பாருங்க, உங்களுக்கே வந்து தெரியும். இந்த 2 புக்கும் ஒரு ஆப்ஷனாக வந்து வச்சுக்கோங்க. பிஓக்கியில் மட்டும் ரெஃபர் பண்ணால் போதும். இது ஏன்ஷியன்ட்டு, இது மெடிவல். ஓகே, இப்போ மாடலில் மட்டும் ஸ்ட்ராங்காக வந்து பின்னாக்க படிச்சுக்கோங்க. ஓகே, ரைட். நெக்ஸ்ட்டு எக்கானமியில் 11th இந்தியன் எக்கனாமி டெவலப்மெண்ட். லாஸ்ட்டு எல்லாம் நான் படிச்சுட்டேன், டைம் இருக்குன்னா அப்போ வந்து படிக்கலாம். அது ரொம்ப ஒரு பெரிய புக்கு. ஒரு மெயின்ஸ் ஆஸ்பெக்ட் நிறைய வந்து கொடுத்துருப்பாங்க. என்ட்ரன்ஸுக்கு அந்தளவுக்கு தேவைப்படாது. பட் ஏன் கொடுத்துருக்கேன்னா, எல்லாம் நான் முடிச்சுட்டேன், ஓகே, ஒரு பெட்டராக இருக்குது படிக்கிறான்னா சும்மா ஒரு கதை மாதிரி படிச்சுக்கலாம். பட் மெயினாக படிக்க இந்த புக்கை வந்து பின்னாக்க படிச்சுக்கோங்க. ஏன்னா இந்த இடத்துல இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ் நிறைய வந்துருக்கும். ஒரு ஃபிஸ்கல் டெபிசிட்னா என்ன, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி டேர்ம்ஸை ஃபுல்லாக வந்து பார்த்துக்கோங்க. அண்ட் முக்கியமான ரிப்போர்ட்ஸு, ஆர்பிஐ ரிப்போர்ட்டு, அப்புறம் வந்து செபி என்ன கொடுத்துருக்காங்க, வேர்ல்டு பேங்க்கு, ஐஎம்எஃப், இப்போ ரீசெண்டாக வந்து பாகிஸ்தானுக்கு வந்து ஃபண்டு வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் லிங்க் பண்ணி ஃபுல்லாக நீங்கள் வந்து பார்த்துக்கணும். இதுதான் உங்களுக்கு எக்கனாமி சம்மந்தப்பட்ட விஷயம். ஓகே, சயின்ஸ் வந்து ஆப்ஷனல் படிக்கலாம், லாஸ்ட்டாக வந்து பார்த்துக்கலாம். இங்கே அதிகமாக என்விரான்மெண்ட்டில் லாஸ்ட் இயரில் இந்த ஸ்பீஷஸ் பேஸ் பண்ணி கேட்டிருப்பாங்க, ஒரு பேர்ட்ஸை பேஸ் பண்ணி வந்து கேட்டிருப்பாங்க. இந்த மாதிரி கேட்டிருக்காங்க. 2024 அண்ட் 2023 இந்த 2 இயர் பேப்பர், நான் முதல்வன் பேப்பரையும் நீங்கள் வந்து ஃபுல்லாக வந்து பார்த்துருக்கணும். ப்ளஸ் லாஸ்ட் ஒரு 5 to 6 இயர்ஸில் யூபிஎஸ்சி பேப்பரை நீங்கள் வந்து பார்த்துருக்கணும். அதாவது பேப்பரை பார்க்குறது வந்து நான் திரும்ப சொல்கிறது தான், ஜஸ்ட் அது மக்கப் பண்ணிட்டு போகிறது மட்டும் இல்லை. இந்த பேப்பர் ஆப்ஷன் அப்படின்னு இல்லை. ஒரு கவர்னர் இருக்குது, சுப்ரீம் கோர்ட் இருக்குது, டாபிக் கேட்டிருக்காங்கன்னா அந்த புக்கில் இருந்து கொஞ்சம் எலாபரேட்டாக பார்த்துக்கோங்க. நீங்கள் 1 மந்த் தான் படிக்கிறதுனால அந்த கண்டென்ட் நீங்கள் நோட்ஸ் எடுக்கலாலும் மைண்டில் கண்டிப்பாக வந்து நிற்கும். 1 மந்த் போதுமானதாக வந்திருக்கும். எல்லா டாப்பிக்குமே, ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, பாலிட்டி, எக்கனாமி, ஓகேவா, இந்த 4 கோர் சப்ஜெக்ட்டுக்குமே
உங்களுக்கு லாஸ்ட் 5 இயர்ஸில் எவ்வளோ கேட்டிருக்காங்களோ அதை ஃபுல்லாக வந்து படிச்சுட்டு போயிட்டாலே போதும். இந்த நான் முதல்வன் நிச்சயமாக வந்து கிளிக் ஆகும். அது முக்கியமாக லாஸ்ட் ஒரு 2-3 அட்டம்ஸ் கொடுத்தவங்களுக்கு இன்னும் பெட்டராக பண்ண முடியும். பிகினராக உள்ளே வரவங்களுக்கு அந்த ஃபவுண்டேஷன் கிடைக்கணும். ஓகேவா? அதுக்காக தான் இந்த புக்ஸை நம்ம வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்போ நீங்கள் முன்னாடி அட்டம் கொடுத்துருந்தா இந்த எல்லா புக்குமே நீங்கள் படிச்சிருப்பீங்க. இந்த புக்கில் படிக்காமல் யூபிஎஸ்சி நீங்கள் கிராஸ் பண்ணியிருக்கவே மாட்டீங்கல்ல. அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், பிஒய்க்கு மட்டும் பார்த்தா வந்து போதுமானதாக வந்திருக்கும். பட் இதை ஃபஸ்ட் டைம் உள்ளே வரவங்க இந்த புக்ஸையும் படிச்சுட்டு ப்ளஸ் பிஒய்க்கு கம்பேர் பண்ணி படித்தா இன்னும் பெட்டராக நீங்கள் வந்து படிச்சுக்கலாம். ஓகே. அண்ட் சிசிஆர் பொறுத்த வரைக்கும் பிஒய்க்கு மட்டும் போதுமானதாக வந்திருக்கும். கரண்ட் அஃபேர்ஸ் நீங்கள் வந்து பாருங்கள், 6 மாதத்துக்கு என்ன முக்கியமான விஷயம் இருக்குது, அதாவது இம்பார்ட்டன்ட் ஸ்கீம்ஸு, சம்மிட்ஸ், எஸ்சிஓ சம்மிட் வந்து போயிட்டுருக்கு, பிம்ஸ்டெக் போயிட்டுருக்கு, G20 போயிட்டுருக்கு, நேட்டோ போயிட்டுருக்கு. இந்த மாதிரியான இம்பார்ட்டன்ட் சம்மிட்ஸு, கான்ஃபரன்ஸு, ஸ்பேஸ் டேட்டா இப்போ AX4 வந்து போயிருக்குல்ல, அதை பேஸ் பண்ணி கேள்வி வந்து கேட்கலாம். இல்லை AX4 பேஸ் பண்ணி இந்த ஃபால்கான், டிராகன், ஐஏஎஸை பற்றி கேட்கலாம். ஸோ இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனில் எவ்வளோ வந்து இருக்குது, யாரெல்லாம் போயிருக்காங்க, ஒரு ஃபர்ஸ்ட் இந்தியன் வந்து போயிருக்காரு, இதுக்கு முன்னாடி யார் வந்து இப்போ நகை போயிருக்கு, இந்த மாதிரி கேள்விகள் லிங்க் பண்ண சான்ஸ் இருக்குது. மிலிட்ரி எக்ஸசைஸை வந்து பார்த்துக்கோங்க. மிலிட்ரி எக்ஸசைஸ்லாம் வந்து லாஸ்ட் ஒரு 6 மந்த்தில் எவ்வளோ பண்ணியிருக்காங்க, அந்த இந்தியா எந்த கண்ட்ரி என்ன நேம் அது வரைக்கும் பார்த்தா போதும். ரொம்ப டெப்த்தாக என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் யூஸ் பண்ணுறாங்க, என்ன வெஹிக்கிளாக இருக்குது, அதெல்லாம் வந்து வேண்டாம். இந்தியாவுக்கும் பாகிஸ்தானும், இந்தியாவுக்கும் மங்கோலியாவுக்கும், இந்தியாவுக்கும் யூஎஸ்ஏக்கும் என்ன கண்ட்ரி என்ன விஷயம் இருக்குது, அது ஆர்மியா நேவியா அதை மட்டும் பார்த்தா வந்து இப்போ ஏர்ஃபோர்ஸாக பார்த்தா போதுமாக தான் வந்திருக்கும். ஓகே, சாரி கொஞ்சம் வாய் ரோலிங் ஆகிடுச்சு ஸ்பீடாக பேசும்போது. அப்போ இந்த கரண்ட் அஃபேர்ஸ் டேட்டாவில் இந்த 6 மாதம் மட்டும் இப்போ என்ன பண்ணுங்கள், லாஸ்ட் ஒரு நான் முதல்வன் பேப்பரில் இந்த மாதிரி கேட்டிருக்காங்க பாருங்கள், ஸ்கீம்ஸ் அதிகமாக வந்து கேட்டு வச்சுருப்பாங்க. ஓகேவா? அப்போது 2025ல் யூபிஎஸ்சியில் எந்த ஏரியா ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க அந்த ஏரியா ஃபோக்கஸ் பண்ணி கரண்ட் அஃபேர்ஸ் வந்து படிங்க. ரைட்டா? லாஸ்ட் ஒரு 1 மந்த்துக்கு என்னால் இந்த நான் முதல்வனுக்காக எவ்வளோ வீடியோஸ் வந்து கொடுக்க முடியுமோ கண்டென்ட் நான் வந்து கொடுக்குறேன். ஃபுல்லாக கொடுக்க முடியலனாலும் ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்கீம்ஸு, பாலிட்டியில் இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்ஸு, ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபியில் எவ்வளோ கொடுக்க முடியுமோ நான் வந்து கொடுக்குறேன். அதை வந்து ஃபாலோ பண்ணிட்டே வந்துவாங்க. ஆனால் நம்ம டெலிகிராம் சேனலில் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதை பேஸ் பண்ணி ஒரு பிடிஎஃப் மாதிரியோ குவிஸ் மாதிரி நம்ம வந்து கொடுக்கலாம். ஹெல்ப்ஃபுல்லாக வந்துக்கலாம். எக்ஸாம் முடிஞ்சு நீங்கள் வந்து அதை ஃபாலோ பண்ணலாமா நம்ம முடிவு பண்ணிக்கலாம். ஓகேவா? நான் திரும்ப சொல்கிறேன், 1 மந்த் எவ்வளோ படிக்க முடியுமோ அவ்வளோ தான் படிக்க முடியும். நிச்சயமாக வந்து ஃபுல் சிலபஸ்லாம் கவர் பண்ணிட முடியாது. இந்த புக்ஸ்லாம் பேசிக்கான புக்ஸு. இங்கே படிக்கிற விஷயங்கள் எதுவுமே உங்களுக்கு வேஸ்ட் ஆக போகிறதில்ல. இங்கே போடுற எல்லா எஃபர்ட், எல்லா ஹார்ட் ஒர்க்குமே அப்படியே உங்களுக்கு யூபிஎஸ்சிக்கு கண்டினியூ ஆக தான் போகுது. நம்ம ஃபோக்கஸ் எல்லாம் 2026 யூபிஎஸ்சிக்காக மட்டும்தான். இல்லை கிளியர் ஆகுது, கிளியர் ஆகலை, என்ன வருமா வராது யோசிக்காதீங்க. நீங்கள் பண்ணுற எஃபர்ட் வேஸ்ட் இல்லை. ஒரு பாயிண்ட்டும், ஒரு செகண்டும், ஒரு நிமிஷமும் நீங்கள் இதுக்காக போடுற எஃபோர்ட் வேஸ்ட் ஆக போகிறது கிடையாது. எல்லாமே 2026 ப்ரிப்பரேஷனுக்காக தான். ஓகே, இது எல்லாம் பேசிக்கான புக்ஸு. இதை ஃபுல்லாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி தான் ஆகணும். இல்லை எவ்வளோ படிக்க முடியுமோ வித் பிஒய்க்யூ ரெஃபர் பண்ணி ஃபுல்லாக வந்து பாருங்கள். மோர் தென் எனஃப் போதுமானதாக வந்து இருக்கும். முக்கியமாக வெயிட்டேஜ் வந்து இப்போ நகை பாருங்கள். வெயிட்டேஜ் நானே வந்து சொல்லிடலாம், பாலிட்டியில் கேட்டிருக்காங்க அப்படின்னு. பட் நீங்கள் எடுத்து பார்த்தா இன்னும் பெட்டராக வந்திருக்கும். பாலிட்டியில் லாஸ்ட்டு எவ்வளோ வந்து கேட்டிருக்காங்க, லாஸ்ட் 2025ல் ஒரு 13 கேள்வி கிட்டே வந்து கேட்டிருந்தாங்களா. அப்போ என் பாலிட்டியில் அவளை வந்து இப்படிலாம் கேட்கலாம். ஹிஸ்ட்ரி எவ்வளோ கேட்டிருந்தாங்க, மாடர்ன் ஹிஸ்ட்ரி அதிகமாக கேட்டிருந்தாங்க, நான் கோஆப்ரேஷன் மூவ்மெண்ட்டு, அப்புறம் இந்த சால்ட் சத்தியகிராக வந்து கேட்டிருந்தாங்க, அப்புறம் பெரியார் பற்றிலாம் வந்து கேட்டிருந்தாங்களே. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து லிங்க் பண்ணி படிக்கணும். ஜியாகிரஃபியில் மேப் அதிகமாக வந்து கேட்டிருந்தாங்க. கோர் ஜியாகிரஃபி 11th புக்கில் தான் கேள்வி கேட்டிருந்தாங்க யூபிஎஸ்சிலேயே. இப்போ யூபிஎஸ்சிலே கேட்கும் போது நான் முதல்லையும் அதை பேஸ் பண்ணி தான் வந்து பின்னாடி கொஸ்டின் வந்து பின்னாடி வச்சுருப்பாங்க. அந்த ஒரு சில கேள்விகள்லாம் என்சிஆர் இருந்து கட் காப்பி பேஸ் பண்ண மாதிரி தான் யூபிஎஸ்சி கேட்டு வச்சுருந்தாங்க. எக்கனாமியில் பேசிக்கான டேர்ம்ஸ், ஃபிஸ்கல் டெபிசிட், ரெவன்யூ டெபிசிட் அண்ட் ஜீரோ பட்ஜெட், இந்த மாதிரி பேசிக்கான விஷயம் வந்து பின்னாடி கேட்டிருந்தாங்க. பட்ஜெட் பார்த்துருப்போங்க. லாஸ்ட் இயர் யூனியன் பட்ஜெட்டோ தமிழ்நாடு பட்ஜெட்டோ ஒன்ஸ் வந்து பின்னாக பார்த்துருப்பாங்க. அங்கே ஒன்று கேள்வியில் வந்து பின்னாக கேட்பாங்க. ஓகேவா? லாஸ்ட் ஒரு 25 டேஸ்க்கு ப்ரிப்பரேஷன் எப்படி கொண்டு போகலான்றது டெய்லி ஒரு வீடியோ வேஸ்ட் நம்ம வந்து கொடுத்துட்டே வரும். அது ஃபாலோ பண்ணிட்டே வந்து வாங்க, உங்களுக்கு போதுமானதாக வந்திருக்கும். பிஒய்க்யூ பேஸ் பண்ணி நம்ம வந்து வீடியோ வந்து கொடுக்குறோம், கண்டென்ட் வந்து கொடுக்கலாம், அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம டெலிகிராம் ஃபாலோ பண்ணிட்டா இன்னும் பெட்டராக இருக்கும். ஜாயின் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, ஆல் தி பெஸ்ட். ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுத்துக்க வேண்டாம், ரிலாக்ஸ்டாக படிங்க. 1 மந்த் எவ்வளோ முடியுமோ போதுமானதாக வந்திருக்கும். ஓகே, ஆல் தி பெஸ்ட். நன்றி, வணக்கம்.